தாம்பத்திய உறவோட செக்ஸ் ரீதியாக அந்த ஆண் திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி அந்த பெண்ணும் அந்த ஆணை செக்ஸ் ரீதியாக அந்த தாம்பத்திய திருப்திப்படுத்தணும். அந்த திருப்திப்படுத்துவதற்கு இந்த ஆணினுடைய உடம்பும் மனமும் இந்த பெண்ணுடைய மனம் சூட்டபிளா இருக்கா அப்படின்னு பிக்ஸ் பண்ற கிரிட்டேரியா வேற இருக்கு. கிரிட்டேரியா இருக்கு, அது இருக்கு. இது ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகத்துல இப்ப வந்து என்ன பண்றாங்க, டேட்டிங் போறாங்க. பாருங்க, டேட்டிங் ஒரு வயதுக்கு வந்து ஒரு பையனும் வயதுக்கு வந்து ஒரு பொண்ணும் அவங்க போவாங்க, செக்ஸுவலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிக்குதா செட் ஆகுதா செட் ஆகலையா பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பிடிக்கலன்னா விட்டுடுவாங்க, வேற பொண்ணையும் வேற மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இது ஃபாரின்ல சகஜம். பட் இந்தியன் கல்ச்சர்ல அப்படி கிடையாது. இந்தியன் கல்ச்சர்ல நம்ம ஜாதகத்திலேயே எடுப்பாங்க. அப்போ ஒரு ஆணுடைய, இது வந்து தப்பா நினைக்க வேண்டாம், இது உண்மை, தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம், எல்லாம் மேரிட் பீப்புள் தான் சொல்றோம். ஒரு ஆணினுடைய ஆண்குறியும் ஒரு பெண்ணுடைய பெண்குறியும் சூட்டபிளா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஆணினுடைய ஆண்குறி வந்து பெருசா இருந்து பெண்ணுடைய பெண்குறி சின்னதா இருந்ததுன்னா அவங்க சர்ச்சை ஆக மாட்டாங்க, அதுல பிரச்சனைகள் வரும். ஒரு ஆணினுடைய ஆண்குறி சின்னதா இருந்து பெண்ணுடைய பெண்குறி பெருசா இருந்துன்னு வச்சுங்களேன், அங்க சூட்டபிளா அவங்களை சர்ச்சை பண்ண முடியும்.